ஹலோ கைஸ், கருவாடு தொக்கை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு 5 கருவாடு எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா பண்ணா கருவாடு. தென் இதுக்கு தேவை பார்த்திங்கன்னா 4 பெரிய வெங்காயம் சாப் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு 5 தக்காளி, ஒரு பச்சை மிளகாய், பூண்டை வந்து ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், கொஞ்சம் கறி லீவ்ஸ், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சோண்டு சால்ட் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுட்டு இந்த கடாய் ஃபஸ்ட்டு காயட்டும். கடாய் வந்து நல்லா காஞ்சிருச்சு. இப்போ ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் ஒரு ரீஃபண்ட் ஆயில் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிருச்சு. இப்போ கொஞ்சம் கடுகு ஆட் பண்ணிக்கிறேன். இது பொரிஞ்சேன்னா பூண்டு பல் வந்து சாப் பண்ணி வச்சுருக்கேன்னா அதை ஆட் பண்ணிக்கிறேன். அதோட ஒரு பச்சை மிளகாவும், அப்புறம் பார்த்தீங்கன்னா கறி லீவ்ஸ் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா பூண்டு வதங்கிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் வந்து 4 வெங்காயம் சாப் பண்ணி வச்சுருக்கேன், பெரிய வெங்காயம், அதை ஆட் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் கோல்டன் கலர் வர வரைக்கும் வதங்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வெங்காயம் வந்து நல்லா ஒரு கண்ணாடி பதத்துக்கு வதங்கியிருக்கு. இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 5 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். இந்த தக்காளி வந்து நல்லா மேஷ் ஆகி எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும், அது வரைக்கும் நல்லா வதங்கட்டும். ஹை ஃப்ளேம்லேயே அடுப்பு இருக்கட்டும். இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் ஈஸியாக வந்து குக் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு வதங்கட்டும். தக்காளி பார்த்திங்கன்னா நல்லா மேஷ் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா ஒரு 1 ஸ்பூன் மிளகாத்தூள், கொஞ்சம் 1 ஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா மல்லித்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள், இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதில் வந்து வறுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா வதங்கிருச்சு. இந்த மசாலா நல்லா வேகிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அது நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கருவாடு ஆட் பண்ணிக்கலாம். கருவாடு ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு தட்டு போட்டு ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே சிம்மில் வச்சிடலாம். இது கொஞ்சம் வேகட்டும். டென் மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ பிளேட்டை திறந்து பார்க்கலாம். கருவாடு தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கருவாடு தொக்கை பவுலில் சர்வ் பண்ணியாச்சு. இப்போ இது கார்னிஷ்க்கு கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிக்கலாம். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பார்க்குற எல்லோரும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.